ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான இணையதள வகுப்பில் இன்று 72வது நாளாக நமக்கு கணித பாடத்தை வழங்குவதற்காக கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் நேருநகர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியரும் கணித பட்டதாரி ஆசிரியருமான திருமதி இ. பகவதி அரசி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்கள் இன்று நமக்கு கணித பாடப்பகுதியில் வடிவியல் பாடத்தை எடுத்துக்காட்டுகளுடன் பல்வேறு வழிமுறையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படுமோ அதற்கேற்ப வகுப்பை வழங்குவதற்காக இணைந்துள்ளார்கள். அவரை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்று வகுப்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்துகின்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 2 காணொளி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கணித வகுப்புகளை காண இருக்கின்றோம். இதற்காக வாய்ப்பு வழங்கிய நமது தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் டியூபர் சேனலினுடைய தொழில்நுட்ப குழுவினருக்கும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி ஜாமெட்ரி கிளாஸ் பார்க்க போகிறோம். வடிவியல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர் ஜாமெட்ரியாக வருது நம்மளுக்கு. அதில் வரக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 6th என்ன ஜாமெட்ரி படித்தோமோ அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம 7th கிளாஸுக்கு போகலாம். ஆக்சுவலாக ஜாமெட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே எப்படி தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய்யெழுத்து அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வடிவியலை பொறுத்தளவுக்கு புள்ளி அப்படிங்கிற ஒரு ஒற்றை இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த புள்ளியை வச்சு தான் நம்ம மற்ற உருவங்கள் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்கோடு. ஓகேங்களா? அப்போ இந்த நேர்கோடுமே எதை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அப்படிங்கிற அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அது பக்கம் பக்கமாக நம்ம டாட் இப்படி வைக்கலாம். ஒவ்வொரு புள்ளியாக நம்ம வைக்கலாம். பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம டினோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது கேபிட்டல் லெட்டரை டினோட் பண்ணுறோம். இந்த மாதிரி பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய புள்ளிகளை எல்லாம் நம்ம ஒன்றிணைக்கும் போது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கோடு, கோட்டுத்துண்டு, கதிர் அப்படிங்கிற பல கோடுகள் கிடைக்குது. அதிலிருந்து நம்ம வடிவியல் உருவங்களை உருவாக்குறோம். ஓகே, அப்போ இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அப்படிங்கிறது தான். இந்த புள்ளிகளை கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸில் நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா நேர்கோடு. இப்போ இந்த நேர்கோடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் அ லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேர்கோடு அப்படிங்கிறது நிறைய புள்ளிகளை நம்ம இணைக்கும் போது உருவாகக்கூடிய ஒரு உருவத்தை தான் நம்ம நேர்கோடு அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு புள்ளியும் பிங்கிற ஒரு புள்ளியும் மார்க் பண்ணியிருக்கோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா இந்த கோட்டு மேலே நிறைய புள்ளிகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு 2 புள்ளியை நம்ம ஏபின்னு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பார்க்கும்போது இந்த கோடு நேர்கோடு அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இது இட் எக்ஸ்டென்ஸ் ஆன் போத் த சைட்ஸ், லெஃப்ட் சைட் அண்ட் அஸ் வெல் ஆஸ் ரைட் சைட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேம்மா? அப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிறது ஏபி அப்படிங்கிற 2 பாயிண்ட் எடுத்துருக்குறோம். இப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு போட்டுட்டு நம்ம மேலே இந்த ஏரோ மார்க் போடுறோம். 2 பக்கமே எக்ஸ்டெண்ட் ஆகிற அப்படி போட்டோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது பேசிக்காக என்னன்னா நேர்கோட்டு துண்டு, அதாவது லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதே நேர்கோடில் நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் இது 5 சென்டிமீட்டர் அளவுடைய கோட்டுத்துண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதாவது ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்டுங்கிற பிங்கிறது எடுத்திருக்கோம். இப்போ ஆரம்ப புள்ளியும் இருக்குது, இதுக்கு முடிவு புள்ளியும் இருக்குது. அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டை எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு போட்டுட்டு மேலே
வந்து ஜஸ்ட் ஒரு பார் டினோட் பண்ணுவோம் விச் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ லைன் செக்மெண்ட் இப்போ இது என்னென்னு படிக்கணும்னா ஏபி பார் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் ஆர் லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் நம்ம படிக்கலாம். அப்போ இந்த நேர்கோட்டு துண்டு அல்லது கோட்டு துண்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அதில் வந்து ஆரம்ப புள்ளி இருக்குது, முடிவு புள்ளி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு பக்கமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இதுக்கு ஆரம்ப புள்ளியும் கிடையாது, முடிவு புள்ளியும் கிடையாது. நம்ம எடுத்துருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுத்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது மூணாவதாக பார்க்கும்போது கதிர். இந்த கதிர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த ரே அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஆரம்பத்தில் ஆரம்ப புள்ளி இருக்கிறது வந்து லெட் இட் பி ஏன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இது ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அதில் வந்து ஏதாவது ஒரு புள்ளியை நம்ம பின்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை குறிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏபி இந்த மாதிரி போடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏபி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த கதிர் அப்படிங்கும்போது இதுக்கு ஆரம்ப புள்ளி இருக்குது, முடிவு புள்ளி இல்லை. இட் எக்ஸ்டென்ஸ் ஆன் தி அனதர் சைட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அதாவது எம் அண்ட் என் அப்படின்ட்டு 2 கோடுகள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு லைன் பார்த்தோம், அதாவது லைன் செக்மெண்ட் ரே அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இணை கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது parallel லைன்ஸ். ஸோ இது எப்படி ஷார்ட்டாக எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallel லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். parallel லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். parallel lines. இப்போ ஏன் இது parallel lines அப்படின்னு சொல்கிறோம்னா அதாவது லைன் மேலே இருக்கக்கூடிய புள்ளிகளை குறிக்கிறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒரு நேர்கோடுகளை நம்ம வந்து டினோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை எம்னும் செகண்ட் லைனை என்னன்னு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுமே parallel linesன்னு சொல்கிறோம். ஒய் தே ஆர் parallel அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எப்போ வந்து அந்த 2 லைன் வந்து parallel இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீங்கள் எந்த இடத்துல மெஷர் பண்ணிங்கனாலும் இட் should be சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ எங்கே எடுத்தோம்னாலும் அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஷுட் நாட் இன்டர்செக்ட் அட் எனி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எந்த இடத்துலையுமே அந்த பாயிண்ட் வந்து அந்த லைன்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா parallel லைன்ஸ். இப்போ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டில் அந்த ஜன்னல் கம்பிகளெல்லாம் பார்த்துருப்போம். அது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பேரலாக இதர் பர்பண்டிகுலராக பேரலாக இருக்கும், இல்லைன்னா ஹரிசாண்டலாக பேரலாக இருக்கும். ஸோ இது வந்து இணை கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வர்றது வெட்டும் கோடுகள். ஸோ இந்த வெட்டும் கோடுகள்னால் என்ன, அதாவது இதுக்கு என்னென்னு சொல்கிறோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். வெட்டும் கோடுகளுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஏன் இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது 2 ஒரு பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இப்போ நம்ம வந்து அதை ஓ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஓங்கிற புள்ளியில் 2 லைனும் மீட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா இது வந்து இந்த 2 லைனும் எல் அண்ட் எம் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்ட் திஸ் பாயிண்ட் ஓ இஸ் கால்டு த இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது 2ஐயும் வெட்டும் கோடுகள்னு சொல்கிறோம். இந்த ஓங்கிற புள்ளியை வந்து வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து அந்த நம்ம லைன் மேலே ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது அதுக்கு என்னென்ன கான்செப்ட் வருதுன்னா இதை பார்க்கும்போது ஒரு கோடமை புள்ளிகள், ஒரு கோடமையா புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடமை அப்படிங்கிறது கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொலினியர். இது வந்து கோடமையா புள்ளிகள் அப்படிங்கிறது நான் கொலினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து கொலினியர், இது நான் கொலினியர். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. நம்ம வந்து லைன் எடுத்திருக்கோம். சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் லைன் ஆஸ் எல் அண்ட் திஸ் ஒன் ஆஸ் எம். இப்போ எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடுகள் எடுத்திருக்கோம். இந்த கோட்டு மேலே நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏ கமா பி கமா சி இந்த 3 புள்ளிகளும் என்ன பேருனா கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கோடமை புள்ளிகள் எல்லுங்கிற லைன் மேலே இந்த 3மே இருக்கிறனால அது கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
இதே அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் எம்ங்கிற லைன் எடுத்திருக்கோம், PQ அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த R அப்படிங்கிற பாயிண்ட்டோ சப்போஸ் இஃப் யூ டேக் அனதர் பாயிண்ட் எஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கோங்க. இந்த ஆரும் எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து கீழே இருக்குது. தட் இஸ் இட் இஸ் நாட் ஆன் தி இட்ஸ் நாட் லைங் ஆன் தி எம் லைன் எம். ஓகேங்களா? அப்போ இந்த எஸ்ஸும் ஆரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு கோடமையாத புள்ளிகள். அப்போ PQR அப்படிங்கிறதுல அப்போ என்னென்னு சொல்கிறது, இல்லை PQR ஆகியவை ஒரு கோட்டில் அமையாத புள்ளிகள்னு இதில் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக PQ அப்படிங்கிறது லைன் எம் மேலே இருக்குது, எஸ்ஸும் ஆரும் தான் அப்படிங்கிறது தான் என்னது, ஒரு கோடமையாத புள்ளிகள். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சது இல்லையா? அப்போ கொலினியர் அண்ட் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கான்செப்டை புரிஞ்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்காக ட்ரை தீஸ் இவற்றை முயல்கன்னு சொல்லி ஒரு இதுலேயும் இருக்கும், கான்செப்ட்லேயும் ஒரு சாப்டர்லேயும். இப்போ இதை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு புரிய அடுத்தது. பின்வரும் கூற்றுகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நேர்பாதை டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ட்ரைதீஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். நம்ம பின்வரும் கூற்றுகளை நிறைவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நேர்பாதை டேஸ் எனப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகிறது என்னென்னு சொல்லுவோம், இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம், லைன் ஆர் என்னென்னு சொல்லுவதே நேர்கோடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். நேர்கோடு அல்லது கோடுன்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இரு முடிவு புள்ளிகளை கொண்ட ஒரு நேர்கோட்டின் பகுதி டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, ரெண்டு பக்கமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருந்து எண்டிங் பாயிண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை லைன் செக்மெண்ட் அல்லது அது என்னென்னு சொல்லுவோம், கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோட்டு துண்டு, லைன் செக்மெண்ட் ஆர் கோட்டு துண்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு டேஸ் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு திசையில் முடிவில்லாமல் செல்லும் நேர்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து எண்டிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னாலே அதை என்னென்னு சொல்லிடுவோம், ரே அல்லது கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் கோடுகள் டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் நம்ம ரீகால் பண்ணோம். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கிறது பார்த்தோம். இது சப்போஸ் திஸ் லைன் இஸ் எல் அண்ட் திஸ் லைன் இஸ் எம் அப்படின்னா இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு ஓனா, இது ஓங்கிறது வெட்டும் புள்ளின்னு சொல்கிறோம். எல் அண்ட் எம்ஆர் வெட்டும் கோடுகள்னு படித்தோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் கோடுகள். அப்போது ரெண்டுமே இந்த நடுவில் இருக்கக்கூடிய கோணம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சுவலாக 4 ஆங்கிள்ஸ், இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 4 கோணங்கள் உருவாகும். 2 கோடுகள் வெட்டியாச்சுனாலே 1 2 3 4 தீஸ் ஆர் த 4 ஆங்கிள்ஸ். அப்போது இந்த 4 கோடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். செங்கோணத்தில் இந்த 4 கோணங்களும் எப்படி இருக்குமா, 90 டிகிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செங்கோணம்ங்கிறது 90 டிகிரி. அப்போ அந்த கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பிக்சர் கிடைக்கும். இப்போ போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டும் கட் பண்ணிக்குது. அப்போ இந்த கோடுகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செங்கோணத்தில் வெட்டும் கோடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செங்கோடுகள், பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அல்லது என்னென்னு சொல்லுவோம்னா செங்கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது குத்துக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செங்கோடுகள் அப்படிங்கிறத விட நம்ம பெஸ்ட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னென்னு சொல்லுவோம்னா குத்துக்கோடுகள், அதான் கரெக்டான வார்த்தை. குத்துக்கோடுகள் அல்லது அதோட இன்னொரு என்ன சொல்லணும்னா பர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஆக்சுவலாக பர்பெண்டிகுலருக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, டீ ரிவர்ஸில் போட்டுட்டு ஆர் போட்டோம் அப்படின்னா அதை என்ன படிக்கும்போதே நம்ம பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பதே. ஓகேங்களா? ஸோ செங்கோணத்தில் வெட்டுக்கொள்ளும் கோடுகள் குத்துக்கோடுகள், நம்ம இது சொன்னால் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியில் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் கோடுகள் டேஸ் என அழைக்கப்படும். அப்போ இது சிம்பிளாக ஜஸ்ட் இதை கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது என்னென்னு சொல்கிறோம், வெட்டும் கோடுகள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு புள்ளியில் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் கோடுகள் டேஸ் என அழைக்கப்படும்னா வெட்டும் கோடுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிறோம். வெட்டும் கோடுகள்.
ஓகேங்களா, அதாவது இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருபோதும் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளா கோடுகள் டேஸ் என அழைக்கப்படும். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதாவது 2 லைன்ஸ் இருந்து அது எப்போவுமே மீட் பண்ணாத போயிட்டே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு மேலே இஎல் அப்படின்னு எழுதுனோம்னாலே அதை என்னென்னு படிக்கணும்னா பேரலல் லைன்ஸ் அப்படின்னு படிக்கணும். இதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா என்ன கோடுகள், இணை கோடுகள். ஸோ இந்த இணை கோடுகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாமல் 2 பக்கமும் என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறோம், இணை கோடுகள். அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லைன் அல்லது கோடுன்னு சொல்கிறோம். 2வது கொஸ்டினுக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம்னா லைன் செக்மெண்ட் அல்லது கோட்டுத்துண்டு. 3வது ரே அல்லது கதிர்னு படிச்சிருக்கோம். 4வது வந்து குத்துக்கோடுகள் அல்லது பர்பண்டிகுலர் லைன்ஸ். 5th கொஸ்டின் பார்த்திங்கன்னா வெட்டும் கோடுகள் அல்லது இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஒருபோதும் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளா கோடுகள் வந்து பேரலல் லைன்ஸ் ஆர் இணை கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது அளவுகோலை பயன்படுத்தி பின்வருவதற்கான படம் வரைகன்னு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஏபிங்கிற ஒரு லைன் இருக்குது, சிடி 2வது. இப்போ ஏன் வந்து இந்த ஏபின்னே நம்ம சொல்கிறோம், ஆக்சுவலாக இதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி லைன் அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணுவோம், ஏபிங்கிறதுக்கு மார்க் பண்ணுவோம். இதில் வந்து எல்எம்என்னு போடல, அங்கே ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம், இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் தான், 3rd கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 3rd கொஸ்டினில் பார்த்துக்கோங்க, ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு எதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன லைன்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு, ஏபி, சிடி, ஐஜே, கேஎல், இஎஃப், ஜிஹெச், இதெல்லாமே நமக்கு தெரிகிற லைன்ஸு. ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு இப்போ இந்த பிக்சர்லேருந்தே பார்க்கும்போது தெரியுது. ஏபியோட பேரலல் லைனாக எதுவாக இருக்க முடியும், ஜிஹெச் மட்டும்தான் பாசிபிள். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிடியோ இஎஃப்ஓ இருக்காது. ஏன்னா இப்போ இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல போய் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கும், பேரலாக இருக்காது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்குது, இது லாங்காக இருக்குது. அப்போது ஏபியும் ஜிஹெச்சும் தான் பேரலல். ஓகேங்களா. பாசிபிலிட்டியாக இருக்கிறது என்னது, லைன் ஏபி அண்ட் இஸ் பேரலல் டு லைன் ஜிஹெச். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சிடி என்ற கோட்டை வெட்டும் ஒரு கோட்டை எழுதுகன்னு கேட்குறாங்க. இப்போ இது சிடிங்கிற கோடு இருக்குது. இந்த லைனை வந்து எந்த லைனெல்லாம் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதெல்லாம் பாசிபிள், ஐஜேங்கிறது பாசிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிடியை வந்து கட் பண்ணுறது கேஎல். ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஆஃப் சிடி. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று எழுத சொல்கிறாங்க. ஸோ we can write ஐஜே ஆர் கேஎல். ஓகேங்களா. அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்கள், ஜிஹெச் என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோடுகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஜிஹெச். இந்த ஜிஹெச்சை பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணுற, ஓகேங்களா, பர்பண்டிகுலர்னால் செங்குத்தாக வந்து டச் பண்ணக்கூடிய லைன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஜிஹெச்சை டச் பண்ணுற ஒரே லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎல். அதுவும் எப்படி டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பக்கமே இந்த ஆங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா தீஸ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி, அதாவது செங்கோணமாக இருக்குது. அப்போது ஜிஹெச் அப்படிங்கிற லைனை செங்குத்தான கோடுகளை எழுதுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு லைன் தான் பர்பண்டிகுலராக டச் பண்ணுது. இட் இஸ் நத்திங் பட் கேஎல். 4th கொஸ்டின் பாருங்கள், ஐஜே என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோடுகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. ஐஜே எங்கே வருது, இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த ஐஜேக்கு பேரலாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 லைன் இஸ் பாசிபிள். இட் இஸ் நத்திங் பட் கேஎல். ஓகேங்களா. இந்த கேஎல்லை தவிர வேறு எதுவுமே இந்த ஐஜேக்கு பேரலாக இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரைட் கேஎல் விச் இஸ் பேரலல் டு ஐஜே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள் 5th ஒன், இஎஃப், ஏபி ஆகியவை வெட்டும் கோடுகளாக விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இஎஃப்ங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இஎஃப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏபி இங்கே இருக்குது. இந்த ரெண்டும் பேரலலாக அல்லது இன்டர்செக்டிங் லைனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிக்சரை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் இப்போ இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் போய் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல வந்து ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே வந்து அட் லாஸ்ட் இட் வில் இன்டர்செக்ட் அட் 1 பாயிண்ட்.
ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை வெட்டும் கோடுகளான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ரீசன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தீஸ் டூ ஆர் நாட் parallel லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு முடிஞ்சது. அடுத்தது நம்ம முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தது எல்லாமே லைன்ஸ் பார்த்தோம். அடுத்தது மெயின் பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோணங்கள், ஆங்கிள்ஸ். வடிவியலை பொறுத்தளவுக்கு 2 பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற லைன்ஸ் எல்லாமே. அடுத்தது ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த கோணங்கள் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே 6th நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அது வந்து நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போது இந்த கோணங்கள் ஆக்சுவலாக நம்மளுக்கு லென்த் ஆகட்டும் அல்லது வால்யூம் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து 3 அளவுகள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது லென்த் மெஷர்மெண்ட்ஸ், வால்யூம் மெஷர்மெண்ட்ஸ், வெயிட் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லி 3 இருக்குது. அதாவது நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, கொள்ளல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அது 3மே ஒன்றுக்கு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மீட்டர்னு சொல்லுவோம், இனி ஒன்று லிட்டர், இனி ஒன்று கிராம். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் சாப்டரில் அந்த கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி வடிவியலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கோணங்கள், டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிகிரியை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தான். நமக்கு தெரியும், நம்மளுக்கு ஜாமெட்ரி யூஸ் பண்ணியிருப்போம் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோணங்களை மதிப்பிட உதவுகிறது. அப்போ இந்த கோணங்களை பொறுத்தளவுக்கு வந்து அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த டிகிரி அப்படிங்கிறத என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்னா லைக் மீட்டர், கிராம், தென் லிட்டர் மாதிரி இந்த டிகிரி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சிம்பிள் டினோட் பண்ணோம்னா தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ தீட்டாங்கிற மெஷர்மெண்ட், தீட்டாங்கிற சிம்பிளை தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது குறுங்கோணம். இப்போ இந்த கோணம் அப்படிங்கிறது உருவாகணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இது சப்போஸ் இது இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த கதிர் மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. ஆரம்ப புள்ளி ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த இடத்துல அந்த முடிவு புள்ளி வந்து பின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏபி, ஏசி அப்படிங்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கதிர்கள். ஓகே, 2 கதிர்கள் இருக்குது. இப்போ இந்த கதிர், இந்த ஏபிங்கிற கதிர் வந்து நம்ம இது ஆக்சுவலாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏபிங்கிற கதிர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இதுதான் பேஸாக இருக்குது. அதை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களே, அந்த நியூ பொசிஷனை நம்ம ஏசின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம் தான், ஆனால் அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பிங்கிற பிளேஸ்லேருந்து சிக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது மூவ் பண்ணுறப்போ அந்த நியூ பொசிஷன் ஏசின்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போது இதிலிருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா தீட்டா, டிகிரி அப்படின்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. அப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதையை வந்து இந்த இடத்துல நம்ம தீட்டாங்கிற கோணத்தை வந்து உருவாக்குது. எது? இந்த ஏபிங்கிற கதிர் ஏசிங்கிற இனி ஒரு பொசிஷனை அடையும் போது தீட்டாங்கிற கோணத்தை உருவாக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கதிர்களுக்குமே ஏங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு சொல்லணும்னா முனைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்டெக்ஸ் இது 2 ஏபி, ஏசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புயம் அது அல்லது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆம், அதாவது ஏபிங்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து ஆம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது புயம் அல்லது ஆம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏசிங்கிறது இனி ஒரு புயம் அல்லது ஆம்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2த்துக்குமே காமன் பாயிண்ட் வந்து ஏ, திஸ் இஸ் த வேர்டெக்ஸ் ஆர் முனைப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல குறுங்கோணம், இப்போ ஒரு கோணம் வந்து எடுக்கும்போது அதுக்கு என்னென்ன கோணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து பூஜ்ஜிய கோணம். அதாவது இப்போ எப்போ பூஜ்ஜிய கோணம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏபிங்கிற கதிர் எடுத்தோம், நம்ம எடுத்துட்டு இதை வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே நம்ம பண்ணல, ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக அது அதே இடத்துல இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ தூரம் இது ரொட்டேட் ஆச்சு, எவ்வளோ தூரம் நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் 0 டிகிரி. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், 0ன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து பூஜ்ஜிய கோணம். அதாவது அது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் என்னென்னா குறுங்கோணம் அப்படிங்கிற 2வது கான்செப்ட். இந்த குறுங்கோணம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 0க்கு மேல் 90 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம்,
இந்த அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ரொட்ராக்டர் பார்த்துட்டு போனோமா 180 டிகிரி, அதாவது ஹாஃப் சர்க்கிளாக தான் அது இருக்கும். ஸோ அதை மெஷர் பண்ணும்போது அந்த வேல்யூஸை பொறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டைப்ஸ் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வர்றது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளோட ரேஞ்ச், அதோட எல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 இஸ் லெஸ் தேன் தீட்டா இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுட்டாலே போதும், எந்த கோணம் கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம். அதாவது 0க்கு மேலே 90க்கு உள்ளே இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 1, 2, 3 எக்ஸட்ரா அன்டில் 89 முடிய நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு 68 டிகிரி அப்படின்னு சொல்கிறேன். 68 டிகிரி அப்படிங்கிறது என்ன கோணமாக இருக்கும்? இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள் பிகாஸ் இட் லைஸ் இன் பிட்வீன் 0 to 90 டிகிரி. சரிங்களா, அடுத்தது ரெண்டாவது பார்க்கும்போது செங்கோணம். ஸோ அந்த செங்கோணம்ங்கிறது வந்து ரைட் ஆங்கிள். சப்போஸ் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம் அதர் ஆல்ஃபபெட்ஸ் வி கேன் யூஸ் PQR. ஓகேங்களா, PRங்கிறது ஒரு கதிர், அதே மாதிரி PQங்கிறது இனி ஒரு கதிர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல PQங்கிற கதிர் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த பொசிஷன் பிஆரை ரீச் பண்ணியிருக்கு. இந்த கோணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நீங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சு இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி 90 டிகிரி பிகாஸ் இட் இஸ் பர்பண்டிகுலர். ரெண்டும் வந்து கரெக்டாக எப்படி கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோணமாக வெட்டிக்குது. ஓகேங்களா, அப்போ செங்கோணமாக வெட்டிக்கும் போது நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம்னா, சரி 90 டிகிரியில் கட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செங்கோணம். இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நம்ம வந்து எழுதும் போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் ஆங்கிள் RPQ is equal to 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதணும். இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் RPQ is equal to 90 டிகிரி. இப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம்னாலே அது வந்து இந்த ஆங்கிளை குறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி மாற்றி எழுதக்கூடாது. அதாவது PQRனோ ஆங்கிள் PQR நம்ம எழுதக்கூடாது. மெஷர் ஆஃப் ஆங்கிள் PQR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணக்கூடாது. இது வந்து இட்ஸ் ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஆல்ஃபபெட் அதை எப்படி வரணும்னா இட் ஷுட் கம் ஆன் த மிடில். ஓகேங்களா, அது அந்த பாயிண்ட் வந்து நடுவில் தான் எழுதியிருக்கணும். மற்ற ரெண்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ இதுவே எப்படி வேணாலும் எழுதலாம்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் QPR அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா Pங்கிறது தான் மிடில் பாயிண்ட்டாக வந்திருக்கு. ஓகேயா, ஸோ ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது 90 டிகிரி. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். இப்போ இதில் நம்ம இங்கே வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 68 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணோம்னா எப்படி எழுதியிருப்போம்? மெஷர் ஆஃப் ஆங்கிள் CAB இஸ் ஈக்குவல் டு 68 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விரிகோணம். ஸோ இந்த விரிகோணம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இட்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ செங்கோணம் அப்படிங்கிறது ரைட் ஆங்கிள், விரிகோணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 90 டிகிரிங்கிறது இந்த சென்டரில் வந்துருச்சு. 90க்கு மேலே போகுது, அதாவது 90 டிகிரிக்கும் மேலே 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்போ இதை எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 இந்த விரிகோணத்தை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 0 டிகிரி, 90 டிகிரி இஸ் லெஸ் தேன் தீட்டா இஸ் லெஸ் தேன் 180 டிகிரி. இதுதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 90க்கு மேலே 180 போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக வரும். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 91லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 179 முடி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 110 டிகிரின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. திஸ் ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லிடலாம். இது வந்து விரிகோணம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேர்கோணம். இந்த நேர்கோணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். திஸ் ஒன் இஸ் A, திஸ் ஒன் இஸ் Bன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது OBங்கிற கதிர் ஃபஸ்ட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட ரைட் சைடு என்ன பொசிஷன் இருக்குதோ அதே நேரில் வரும்போது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம். OAங்கிற இடத்துக்கு வந்து அதை புது பொசிஷன் வந்து அதை ரீச் பண்ணுது. அப்போ இந்த
இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுடைய ஆங்கிள் நீங்கள் ப்ரொட்ராக்டரை வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ரொட்ராக்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், செமி சர்க்கிளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும், இங்கே வந்து 0 இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ப்ரொட்ராக்டர்லேயே 2 மெஷர்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இன்னொரு 0 ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு 180ன்னு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது 2 பக்கமே நீங்கள் எப்படி மெஷர் பண்ணாலும் இந்த 180 தான் இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னென்னா அதோட மெஷர்மெண்ட் வந்து 180 டிகிரி. இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுதான் வந்து நேர்கோணம். அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா பின் வளைவு கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எல்லாம் ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது இது இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா 180 டிகிரி இருக்கிறது நம்ம நேர்கோணம்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தது எப்படி ரேஞ்ச் அதுன்னு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கு 180 டிகிரி இஸ் லெஸ் தேன் தீட்டா இஸ் லெஸ் தேன் 360 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ 360 டிகிரிங்கும் போது கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது முடிய வந்துருச்சுன்னா அது வந்து 360 டிகிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ நம்மளுடைய பின் வளைவு கோணம் அல்லது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது 180க்கு மேலே 360க்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 284ன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 284 டிகிரி இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்ன கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். கோணங்களினுடைய வகைகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வருது பூஜ்ய கோணம் 0 டிகிரி, செகண்ட் ஒன் அக்யூட் ஆங்கிள், தேர்ட் ஒன் ரைட் ஆங்கிள் அதாவது செங்கோணம், விரிகோணம்ங்கிற அப்டியூஸ் ஆங்கிள் பார்த்தோம், நேர்கோணம் அதாவது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அடுத்தது பின்வளைவு கோணம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்மளுடைய ஆங்கிள்னுடைய கான்செப்ட். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்பெஷல் டைப், அதாவது அந்த கோணங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்பெஷல் டைப்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அடுத்து ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா நிரப்பு கோணங்கள். இந்த நிரப்பு கோணங்கள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மோர் தேன், அதாவது ஒரு சிங்கிள் ஆங்கிளை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து 2 கோணங்களை எடுத்துக்கிறோம். 2 angles. If you are considering 2 angles, the sum of 2 angles is 90 degree. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணம் இருக்குது, இனி ஒரு கோணம் பார்த்திங்கன்னா 60 டிகிரின்னு இருக்குது. இதோட சம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா செங்கோணம். அப்போ ஏதாவது 2 கோணங்களின் கூடுதல், ஏதேனும் 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவ்விரண்டு கோணங்களும் நிரப்பு கோணங்கள் ஆகும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது the sum of any 2 angles is 90 degree, then it should be a complementary angles ன்னு சொல்கிறோம். அப்போ அடுத்தது பார்க்கும்போது பார்த்தோம்னா மிகை நிரப்பு கோணங்கள். எப்போ வந்து மிகை நிரப்பு, இப்போ இதை தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க 35 and 55, நம்ம ஆட் பண்ணும்போது அது 95 வந்திருக்கு. இந்த மிகை நிரப்பு கோணங்கள் அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் 180 டிகிரிங்கிறது நேர்கோணம்னு தெரியும். இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 180 டிகிரி. அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 110 + 70, இதோட சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180. இந்த மாதிரி ஏதாவது 2 கோணங்கள் எடுத்துகிட்டு அதோட கூடுதல் வந்து 180 டிகிரியாக இருந்ததுன்னா, அதாவது இங்கே செங்கோணமாக இருக்கணும், இங்கே வந்து நேர்கோணமாக இருக்கணும். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா அந்த 2 கோணங்களையும் மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா? ஸோ த சம் ஆஃப் எனி 2 angles இஸ் 180 டிகிரி, தென் தோஸ் 2 angles ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிகை நிரப்பு கோணங்கள் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நிரப்பு கோணங்கள்லாம் 90, மிகை நிரப்பி அப்படிங்கும்போது அது மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்கிறோம். ஸோ அது 180 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதுக்கு வந்து நமக்கு இந்த இப்போ நம்ம கோணங்களுக்கு ரிலேட்டடாக எப்படி வந்து கோடுகள் படித்ததையுமோ நம்மளுக்கு ஒரு ட்ரைதீஸ் இருந்த மாதிரி கோணங்கள் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அடுத்தது இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது?
ஒரு நேர்கோணத்தின் அளவானது, இது மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நேர்கோணம்ங்கிறது இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ங்கிறது 45, 90, 180, 100 நம்மளே சொல்லலாம். கண்டிப்பாக இட் should be 180 டிகிரி. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின், 128 டிகிரி அளவுடைய கோணம் டேஸ் கோணம் என அழைக்கப்படும். 128 அப்படின்னா அதோட ரேஞ்ச் எதில் வருது? 90க்கு மேலே 180க்குள்ளே இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிடுவோம்? விரிகோணம், தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் சீட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்க்கும்போது இது ஒரு கோட்டுத்துண்டு, இது ஒரு கோட்டுத்துண்டு. இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இது எத்தனை டிகிரியாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய கோணங்கள் எல்லாமே 90 டிகிரியாக தான் வரும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து செங்கோணம், ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் சாய்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது இரு டேஸ்ன்னு கேட்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடும் என்ன கோணங்கள் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இது என்ன கோணங்கள்? 2 செங்கோணங்கள், ரைட் ஆங்கிள்ஸ். ஏன்னா இது வந்து கரெக்டாக பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணுது அந்த லைனை. இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 0 டிகிரி அளவுடைய கோணம் டேஸ் என அழைக்கப்படும். அது என்னென்னு சொல்லுவோம்? பூஜ்ய கோணம் ஆர் 0 ஆங்கிள். ஓகேம்மா. ஸோ இது வந்து நம்ம இந்த ட்ரைதீஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இது முடிய நம்ம பார்த்தது எல்லாமே 6th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு வந்து என்னென்னவெல்லாம் வந்து வந்திருக்கு. 6th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய 6th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம ஏற்கனவே ஜாமெண்ட்ரியில் பார்த்தோம் அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து நம்மளுடைய சாப்டருக்கே போக போகிறோம். 7th ஸ்டாண்டர்டு நம்ம சாப்டருக்கே போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கோணங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது இருக்குது. அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இனி ஒரு 2 கான்செப்ட் மட்டும் இருக்குது இந்த 7th பார்க்கும்போது. மெயினாக வர்றது இதில் நம்மளுக்கு மெயினாக வெட்டும் கோடுகளால் அமையும் கோண இணைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 7th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள் அப்படிங்கிற எல்லா வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வர்றது அடுத்தடுத்த கோணங்கள், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இப்போ எந்த ரெண்டையும் வந்து நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் எடுத்துக்கோங்க. இந்த படத்தில் நம்ம வந்து இது வந்து சப்போஸ் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பி, சி, டி, இ. இப்போ எத்தனை கதிர்கள் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ. இந்த 4 கதிர்களுக்குமே 4 ரேக்குமே வந்து காமன் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். அப்போ இந்த ஏ அப்படிங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? 1, 2, 3 அப்படிங்கிற 3 கோணங்கள் உருவாயிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ம் 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். அதாவது அடுத்துள்ள கோணங்கள். அதே மாதிரி 2ம் 3யும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் 1ம் 3யும் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. இப்போ என்ன பேசிக் கான்செப்ட் இந்த அட்ஜசன்ட் ஆங்கிளாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 1, 2 எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஏடி அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்குது. ஏடி அப்படிங்கிற கதிர் வந்து ஒரு பொதுவான கதிராக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பொதுவான பக்கம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொது முனைப்புள்ளி இருக்கணும், வேர்டெக்ஸ் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா இட் ஷுட் நாட் ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இந்த கோணங்கள் அமையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கதிர் போட்டுக்கலாம். let it be this one as AB, this one as AC. இப்போ இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி இங்கிருந்து இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து Dன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டும் இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த 1 and 2 are adjacent angles. இந்த சேம் வே 2 and 3 are adjacent anglesனு பார்த்தோம். இப்போ இதில் இந்த கோணம் வந்து இந்த புள்ளி தான் Dன்னு குடிச்சிருக்கிறோம். இந்த கோணம் 1, இது 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1ம் 2ம் adjacent angles ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது ரெண்டுக்கும்
முனைப்புள்ளி வந்து ஏங்கிறது காமனாக கிடையாது. இது வந்து டீன்னு இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு சொல்ல மாட்டோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்போ இரண்டு கோணங்கள் எப்போ வந்து நம்ம அடுத்துள்ள கோணங்கள்னு சொல்லுவோம்னா அதுக்கு ஒரு பொதுவான புயம், அதாவது பக்கம் இருக்கணும், அதே மாதிரி பொதுவான முனைப்புள்ளி இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும்போது அதை வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இனி ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மேலே ஒன்று அது பொருந்தக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து P எடுத்துக்கலாம், இது வந்து Q, திஸ் ஒன் ஆஸ் Rன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டில் இப்போ சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ரே போடுறோம், இது வந்து Sன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கோணம், அதாவது ஆங்கிள் RQP அப்படிங்கிறது 1ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் மெஷர் ஆஃப் ஆங்கிள் RQP அப்படிங்கிறது 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நேம் வந்து அதுக்கு வந்து ஆங்கிள் 1. அடுத்தது ஆங்கிள் 2 அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறோம்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் RQS அப்படிங்கிறது ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1ம் 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அது வந்து அந்த செகண்ட் கண்டிஷனை வந்து தேர்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்னென்னா இது ரெண்டும் இந்த 1ம் 2ம் ஓவர்லேப் ஆகிருக்கு. இந்த 1ங்கிறது ஃபுல்லாக இருக்குது, இந்த 2ங்கிறது பார்த்திங்கன்னா இதில் பாதி. அப்போ 1 and 2 ஆர் ஓவர்லேப்பிங் ஹியர். ஸோ தீஸ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் நாட் அட்ஜசன்ட். புரியுதுங்களா? அப்போ எப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அட்ஜசன்ட்னு எழுதணும், காமன் சைடு இருக்கணும், அதே மாதிரி காமன் வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா தான் அதை அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் என்ன சொன்னோம்னா இங்கே வந்து 1 and 2 ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், இந்த சேம் வே ஆங்கிள் 2 and 3 ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த 1 and 2 எப்படி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து காமன் ஒரு பேஸ் இருக்குது, ஒரு காமன் ரே இருக்குது, அதாவது காமன் சைடு இருக்குது. பட் இதனுடைய வேர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிறது நம்ம என்ன எழுதலாம், இது வந்து சப்போஸ் OAB, இங்கே வந்து Cன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த OAங்கிறது ரெண்டுத்துக்குமே, இந்த ரெண்டு கோணங்களுக்குமே பொதுவான பக்கம் தான். ஆனால் வேர்டெக்ஸ் வந்து காமனாக இல்லை. இதனுடைய வேர்டெக்ஸ் O, இங்கே வந்து A. ஸோ தீஸ் 1 and 2 ஆர் நாட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், அதே கான்செப்ட் தான் நம்ம இப்போ தான் பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. இங்கே வந்து இந்த ஓவர்லேப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னோம். 1 and 2 ஆர் நாட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு வந்து இது வந்து ட்ரைதீஸில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்சினுடைய ஹேண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து மினிட் ஹேண்ட், அவர் ஹேண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அதை வச்சு சொன்னோம்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள் வரும், இங்கே ஒன்று இருக்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த அதே மாதிரி விண்மில்ல இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அதே மாதிரி இந்த நொங்கு படத்தில் பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த எலிவேஷன் மிரருக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொன்றுமே ஆங்கிள்ஸ் போட்டு பார்த்துருக்காங்க பாருங்கள், போட்டு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ 6 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எல்லாமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கான்செப்ட் தான். இந்த தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எந்தெந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து DACங்கிறது ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள், அதே மாதிரி இந்த DACங்கிறது ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள், நம்மளுக்கு CABங்கிறது இனி ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள். இது ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸு. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது சப்போஸ் இப்போ இது வந்து 3, இது 4ன்னு எடுத்துட்டோம்னா ஆங்கிள் ROQ அண்ட் ஆங்கிள் QOP, இது ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஒவ்வொரு படத்திலும் அடுத்துள்ள கோணங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம எழுத முடியும் ஆங்கிள் BAC அண்ட் ஆல்சோ ஆங்கிள் CAD. சப்போஸ் let it be ஆங்கிள் 5 அண்ட் ஆங்கிள் 6ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இதில் பார்க்கும்போது எதெல்லாம் வரும்னா ஆங்கிள் X, அதாவது YWX, இது ஒரு கோணம். அதே மாதிரி ஆங்கிள் ZWY, இது ரெண்டுமே 7 and 8ன்னு வச்சுக்கலாங்களா. இப்போ ஸோ தீஸ் 7 and 8 ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேம் குறிக்கும்போது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும். எப்போவுமே வந்து அந்த ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணும்போது மெஷர் ஆஃப் ஆங்கிள் ZWY எழுதுகிறப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ஆங்கிளை மார்க் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்கணும், மிடில் இருக்கணும். ஸோ ZWY அண்ட் Y, இன்னொன்று என்ன பாருங்கள், YWX, இந்த ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது
அடுத்த முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிய கோண இணை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லீனியர் பேர். ஸோ இந்த லீனியர் பேர் அப்படின்னா என்ன அதை பார்க்கலாம். இந்த நேரிய கோண இணை இது என்னன்னு சொல்கிறோம், லீனியர் பேர். லீனியர் பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லீனியர் பேர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம படித்தோம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு. இந்த லீனியர் பேரும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸும் மோர் ஆர் லெஸ் சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம், இந்த ஆங்கிளும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இது 90 டிகிரியை டச் பண்ணவே இல்லை. ஸோ இது ரெண்டுமே என்ன கோணங்களாக தான் இருக்கும், அக்யூட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும், அதாவது குறுங்கோணங்களாக தான் இது ரெண்டுமே இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதே வந்து ஆங்கிள் RPQ இந்த ஆங்கிளும் அதே மாதிரி ஆங்கிள் RPS இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 90 டிகிரி இல்லைங்களா, 90 டிகிரி வரும். இந்த செகண்ட் ஒனில் பாருங்கள், இது வந்து ஆங்கிள் 3 இது ஆங்கிள் 4னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஆங்கிள் QPR அண்ட் ஆங்கிள் RPS. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ இட் ஷுட் பி அன் அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது அப்டியூஸ் ஆங்கிள் போது ஒரு விரிகோணமாக தான் கண்டிப்பாக இது அமையும். அதாவது கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக தான் இது இருக்கும். இங்கே வந்து ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொன்னோம், இது வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். திஸ் ஒன் இஸ் 5, this one as 6ன்னு எடுத்துட்டோம்னா ஆங்கிள் SPR, measure of angle SPR plus measure of angle RPQ. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எத்தனை டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அக்யூட் ஆங்கிள். இது பார்க்கும்போதே இந்த 5th ஆங்கிள் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ ஒரு அக்யூட் அப்டியூஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. நீங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 180 டிகிரி. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த Pங்கிற பாயிண்டில் நம்ம இந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம மெஷர் பண்ணணும்னா இட் ஷுட் பி ஏ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அதாவது ஒரு நேர் கோணமாக தான் அது அமையும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி வருது. இப்போ என்ன சொல்லலாம்னா இந்த ஆங்கிள் 5 and 6 ஆர் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ லீனியர் பேர் அப்படிங்கிறது எப்போ நம்ம மென்ஷன் பண்ணுவோம், நேரிய கோண இணைகள்னு சொல்கிறோம். ரெண்டு கோணங்களினுடைய கூடுதல் ஒரு நேர்கோட்டில் தாங்கும் இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரியாக இருக்கும்போது அதே வந்து லீனியர் பேர் ஆர் நேரிய கோண இணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே பார்த்திங்கன்னா இங்கே அந்த கான்செப்ட் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வராது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயும் இல்லை, அதே மாதிரி ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு குறுங்கோணமாக தான் இருக்குது, இது வந்து ஒரு விரிகோணம். ஆனால் இது ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ வந்து என்ன கான்செப்ட் நம்மளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரெண்டு கோணங்களை கூட்டும்போது அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அதே வந்து நேரிய கோண இணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது அது இன்னொரு ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லலாம்னா 180 டிகிரிங்கிறத மிக நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு நேரிய கோண இணைகள் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது மிக நிரப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி வந்து இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பைசா டவர், அதே மாதிரி இது வந்து இந்த பெண்டாக இருக்கக்கூடிய ட்ரீ, இதே பார்த்திங்கன்னா இந்த இலை நரம்பு வகைகள் எப்படி இருக்குது, இது 159, இது ஒரு குறுங்கோணமாக இருக்கும். இப்போ இது ரெண்டு சேர்ந்தால் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள் இந்த கொஸ்டினில் இது வந்து நேரிய கோண இணை ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு 150 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து அது இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து நம்மளுக்கு நேரிய கோண இணை ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது இருக்காது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு லீனியர் பேர் அப்படிங்கிறதே எப்படி இருக்கணும், லீனியர் பேருங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே எப்படி இருக்கணும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கணும். அது ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை லீனியர் பேர்னு சொல்லுவோம். இப்போது கண்டிப்பாக இந்த 150 டிகிரியும் 30 டிகிரியும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. அப்போ இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணால் 180 வரலாம். பட் தோஸ் டூ ஆர் நாட் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். நேரிய கோண இணைகள் அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு ஒவ்வொன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படம் 5.5 ஆங்கிள் AOCயை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆங்கிள் ஏஓசி. இப்போ இந்த ஏஓசி அப்படிங்கிறது வந்து மொத்த கோணம், இது எல்லாத்தையுமே சேர்த்து வர்றது நம்மளுக்கு. இப்போ ஏஓசி அப்படிங்கும்போது இங்கே இருக்குது, இது ஏற்கனவே 51 இருக்குது, இல்லை ப்ளஸ் 46 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 97. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பிஓக்யூ ஈக்குவல் டு 23. இப்போ இந்த கோணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 23ன்னு இருக்குது. ஆங்கிள் பிஓஆர், இங்கே பியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா நம்ம மார்க் பண்ணும்போதே இங்கிருந்து இது முடிய வரணும் நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ திஸ் கம்ப்ளீட் ஆங்கிள் இஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, பிஓஆர் 62 டிகிரி. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கியூஓஆர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம போட்டதை செகண்ட்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா கியூஓஆர். ஸோ லெட் இட் பி திஸ் ஒன் ஆஸ் 3. இதை வந்து 3ன்னு நம்ம எடுத்துருக்கோம், ஆங்கிள் 3ன்னு எடுக்கிறோம். அப்போ ஆங்கிள் 3 வேணும் அப்படின்னா இது ஹோலாக இருக்கிறது வந்து எவ்வளவு, ஆங்கிள் 1. இந்த ஆங்கிள் 2ங்கிறது வந்து பிஓஆர், இதை 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த 2 அப்படிங்கிறது எது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது வரும் நம்மளுக்கு ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 3. இந்த 1ஐயும் 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 3. 3 வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் 2 மைனஸ் ஆங்கிள் 1, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு 62லேருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் கெட் 39 டிகிரி. அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஆங்கிள் கியூஓஆர் இஸ் நத்திங் பட் 39 டிகிரி, அவ்வளோதான். இது ஜஸ்ட் வந்து நம்மளோட அடிஷன் சப்ட்ராக்ஷனே நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பின்வரும் அடுத்துள்ள கோண இணைகளில் எவை நேரிய கோண இணைகளாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதுக்கு ஒரே கான்செப்ட் தான், நம்ம ரெண்டு கொடுத்துருக்குற ரெண்டே ஆட் பண்ணுறோம். இஃப் யூ கெட் 180 டிகிரி தென் இட் ஷுட் பி அ லீனியர் பேர். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், அதோட ஆன்சர் வந்து 180 வந்துச்சுன்னா நேரிய கோண இணை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து 180 வந்திருக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 170. ஸோ இது வந்து நேரிய கோண இணை அல்லன்னு சொல்லிடலாம். தேர்டு கொஸ்டினில் வந்து பார்க்கும்போது 179 தான் வந்திருக்கு, இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இது ரெண்டும் தான் வந்து என்னவா இருக்குது, நேரிய கோண இணைகளாக வந்திருக்கு. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், விடுபட்ட கோணத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த விடுபட்ட கோணத்தை காண்க அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் கொஸ்டின் 123 இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 123 அப்படிங்கிறது இந்த சைடு மட்டும், ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே கலரில் போட்டுருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த ஆங்கிள் மட்டும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆங்கிள் ஏசிடி மட்டும்தான் 123. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஆங்கிள் டிசிபி. ஓகேயா? மீதி விடுபட்ட கோணங்கிறது இந்த ரைட் சைடு இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் வந்து நம்மளுக்கு 180 தெரியும், அதாவது மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180. அப்போ நம்மளுக்கு வந்து ஏசிடி 123 இருக்குது, பிசிடி கண்டுபிடிக்கணும். இது 180 டிகிரின்னு வந்தாச்சு. இப்போ 120 டிகிரி வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் இந்த -123 கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம எப்போவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்பில் இருந்தே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதாவது மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு இந்த 123ங்கிறது ரைட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறுங்கிறது அந்த பேசிக் இது. ஸோ 180 - 123 இஸ் நத்திங் பட் 57 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம விடுபட்ட கோணம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்க்கும்போது இதே கான்செப்ட் தான். இங்கே 46 இருக்குது, இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா ஆங்கிள் எல்என்ஓ 46 டிகிரி, ஆங்கிள் ஓஎன்எம் எவ்வளோன்னு இந்த ஆங்கிள் வந்து நம்ம எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180. இந்த இடத்துல 46 போட்டுறோம். இப்போ 46 போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எம்என்ஓ நம்மளுக்கு தேவை. ஸோ மெஷர் ஆஃப் ஆங்கிள் எம்என்ஓ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 46 டிகிரி. ஸோ 180 - 46 இஸ் நத்திங் பட் 134. ஓகேங்களா? ஸோ இந்த அந்த நம்மளுக்கு என்ன கோணம் கேட்டிருக்காங்களோ அது 134ன்னு கிடச்சிருச்சு. நீங்கள் அது ரெண்டே ஆட் பண்ணி பார்த்தா 180 ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் வந்து எக்ஸாம்பிள் 5.5. இந்த 5.5 என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் வந்து அதாவது இரண்டு கோணங்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன, அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்கன்னு கேட்குறாங்க. அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல,
ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த 2 கோணங்களும் என்ன ரேஷியோவில் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த கோணங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த ரேஷியோ அப்படிங்கும்போது நம்ம எப்போ அந்த அன்னோன் வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ். ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியாது. அந்த பங்கில் வந்து 3 மடங்கு ஒன்று இருக்குது, இனி ஒன்று 2 மடங்காக இருக்குது. ஸோ அந்த காமனாக இருக்கிறத வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இப்போ வந்து ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அன்னோன் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸுங்கிற வேல்யூவில் 1 வந்து 3 மடங்காக இருக்குது. ஸோ 3xன்னு போட்டுக்குவோம். இனி ஒன்று எவ்வளோ மடங்காக இருக்குதுன்னு பாருங்கள், 2 மடங்கு. ஸோ 2x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நேரிய கோண இணைகள் அப்படிங்கிறனால கண்டிப்பாக the sum should be equal to 180 degree. ஓகேங்களா? அப்போ 3x + 2x = 180 டிகிரின்னு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ராவெல்லாம் படித்தது தான். இது ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகே, எக்ஸுங்கிற வேரியபிள் இது. 3 and 2 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் ஹியர். அதாவது எக்ஸுங்கிறது மாறி, 3, 2 அப்படிங்கிறது வந்து மாறிலிகள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா we can add these 2 terms. அப்போ 3x + 2x is nothing but 5x. 5x அப்படிங்கிறது என்னென்னு வந்திருக்கு நம்மளுக்கு 180. அப்போ எக்ஸ் வேணும் நம்மளுக்கு. இப்போ x is equal to 180/5. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருக்கலாக இருக்கிறது எப்போவுமே நமக்கு சமக்குறிக்கு அந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறுங்கிறத காமன் ரூல். அப்போ 180/5 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வந்து 3 5s are 50, 6 5s are 30. ஸோ x is equal to 36 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ எக்ஸு 36 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த 2 கோணங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 கோணங்கள் வேணும்னா ஒன்று வந்து 3 மடங்காக இருக்குது. அப்போ 3 × எக்ஸுங்கிறது ஒரு கோண அளவு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × எக்ஸுங்கிறது இனி ஒரு கோண அளவு. இப்போ 3 × எக்ஸ், தட் இஸ் 3 × 36. ஸோ 108 டிகிரிங்கிறது ஒரு வேல்யூ. இனி ஒன்று பார்த்தோம்னா 2 × 36 இஸ் நத்திங் பட் 72 டிகிரி. இப்போ ஒன்று வந்து 108ஆகவும் இனி ஒன்று 72 டிகிரின்னு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் 180 டிகிரி. ஓகேயா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவாக கொடுக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து அது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனாக மாற்றிட்டு நீங்கள் அதிலிருந்து வந்து என்ன பண்ணலான்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு இயற்கணித கோவையாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு சமன்பாடாக எழுதிட்டோம்னா அதுக்குரிய தீர்வு வந்து ஈஸியாக கிடச்சிரும். x is equal to 36 டிகிரி. ஸோ நம்ம ஒரு சாப்டரில் படிக்கிற கான்செப்ட் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நேரிய கோண இணைகளில் இனி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, இதுதான் வந்து மெயின் தியரம். நம்மளுக்கு ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு லைன் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். லெட் இட் பி ஏ அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வைங்க. இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ ஏதேனும் ஒரு புள்ளி அமையும் கோணம் வந்து 180 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்டில் வந்து டோட்டலாக இந்த மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 180 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வரோம்னா, இந்த பாயிண்ட் மேலே நீங்கள் எத்தனை ஆங்கிள்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். மோர் தேன் 2 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது, ஓகேங்களா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் 180 டிகிரி. இதுதான் இந்த படத்துலையும் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், இது வந்து செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், இது ஃபோர்த் ஒன் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 4ஐயும் ஆட் பண்ணுறோம். அதாவது ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் ஆட் பண்ணி ஒவ்வொன்றும் மெஷர் பண்ணலாம். எப்படி மெஷர் பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோணங்கள் வந்திருக்கு பாருங்கள். திஸ் இஸ் 1 2 3
4 5 இதில் வந்து 5 ஆங்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் 180 கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 5 இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி ஆகும். அல்லது இன்னொரு கான்செப்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, the sum of all angles on a straight line is at a point. The sum of all angles at a point on the straight line is always equal to 180 degree அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல்ங்கிறது 180 டிகிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதோட கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொன்னோம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு, இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி நம்ம பேசவே இல்லை, ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் மேலே எவ்வளோ ஆங்கிள்ஸ் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம், அதையெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 360 டிகிரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்லேயே, அதாவது இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளையே எத்தனை ஆங்கிள்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஓங்கிற பாயிண்ட் எடுத்துருக்குறோம். this is 1, this is 2, this is 3 and this is 4. 4 angles are here. அப்போ அதாவது எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, this is L1, Lன்னு எடுத்துக்கலாம், இது வந்து Mன்னு எடுத்துக்கலாம். 2 லைன் இருக்குது. அதில் வந்து அது போத் ஆர் இன்டர்செக்ட் அட் O. ஓகேங்களா, இது இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து Oன்னு இருக்குது. இதில் எத்தனை கோணங்கள் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கோணங்கள் உருவாயிருக்கு. இப்போ இந்த ஓங்கிற பாயிண்டில் நம்ம இந்த வந்து மொத்த கோணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 1, மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 + 2 + 3 + 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் கெட் 360 டிகிரி. ஓகே, இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்த்து அது கண்டுபிடிச்சது. ஸோ we can take as it is. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு புள்ளி எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ கோணங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 360 டிகிரி. ஸோ the sum of all the angles at a point is always 360 டிகிரி. இப்போ 2 கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வரக்கூடியது வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி அந்த ஒரு பாயிண்டில். அதே பாயிண்ட் எடுத்துகிட்டு அதனுடைய மொத்த இதையும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூ get 360 டிகிரி. இந்த 2 கான்செப்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸோ அதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு சிந்திக்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு கோண அளவையும் எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் மெஷர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் கெட் 360 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். படத்தில் வந்து ROSனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இது ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை பாயிண்ட்டானு பார்த்துடணும். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா the sum of all the angles should be 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஏற்கனவே இருக்கிறது 32 and 26. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஆங்கிள் SOR. ஓகேங்களா, அப்போ SOR கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறது இது வந்து 32 and this is 26. இப்போ எதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாம், நீங்கள் சிம்பிளாக 1 2 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. this is 1, this is 2 and this is 3. இப்போ இதில் என்ன சொல்ல போகிறோம், 1 + 2 + 3 is equal to என்ன வரணும் நம்மளுக்கு 180 டிகிரி. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 and 3 ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 32 + 26 இஸ் நத்திங் பட் 58 வந்துடுச்சு. இன்னும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 2 மட்டும் வேணும், which is equal to 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் 2 வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக 58 அந்த சைடு வந்துடும். 180 - 58 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன வருதுன்னா 122 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் இப்போ என்னென்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு 122 டிகிரின்னு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.7 x டிகிரியினுடைய மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்ததையுமே தெரிஞ்சிச்சு. ஒரு புள்ளியை வச்சு நம்ம வந்து எல்லாமே போட்டிருக்கோம், எல்லா கோணங்களும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கிற பாயிண்டில் அந்த சம் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஷுட் பி 360 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எத்தனை கோணங்கள் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 கோணங்கள் இருக்குது. இந்த 4ஐ ஆட் பண்ணும்போது நம்ம வந்து எத்தனை கிடைக்கும், 360. இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3ஐ ஆட் பண்ணிடுங்க. அதாவது 98 + 23 + 76 3ஐ ஆட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்குது 197. ஸோ
197 + x = 360னா ஆட்டோமேட்டிக்காக 197 ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். யூ வில் கெட் 163 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த அந்த பாயிண்டில் 360 டிகிரி, சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இஸ் 360 டிகிரிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த குத்தெதிர் கோணங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது குத்தெதிர் கோணங்கள். இந்த குத்தெதிர் கோணங்கள் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் 2 லைன்ஸ் எல் அண்ட் எம், இது வந்து எல்ன்னு எடுத்திருக்காங்க, இது வந்து எம் இருக்குது, ஏற்கனவே இருக்குது, எம்னு இருக்குது. இந்த 2 லைனும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஓ. இங்கே இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம் வெட்டும் கோடுகளில் 2 டைப் ஆஃப் வெட்டும் கோடுகள் சொன்னோம். ஒன்று வந்து நார்மல் வெட்டும் கோடுகள், இன்னொன்று பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதாவது குத்தெதிர் கோடுகள் அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ இதில் வந்து பார்க்குறது குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் எடுத்துகிட்டு அது 2 இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்டிங் இது வந்து வெட்டும் புள்ளின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோணங்கள் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 கோணங்கள் உருவாகுது. இப்போ இதில் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா எது வந்து ஆப்போசிட்டாக குத்தெதிரான எதிர்கோணங்களாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது கட் பண்ணும்போது எது 2 ஆப்போசிட்டாக இருக்குது? 1 and 3. இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4 எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த 2 பேரையும், அதாவது இந்த 2 இணைகளையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குத்தெதிர் கோணங்கள். அதே மாதிரி இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது சேர்த்து நம்ம பார்த்துடணும். அதாவது இப்போ ஆங்கிள் 1 அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து ஒரு 100 டிகிரியாக இருந்துச்சுன்னா தென் திஸ் 1 ஆல்சோ ஷுட் பி 100 டிகிரி. புரியுதுங்களா? இப்போ இந்த 1 and 3 ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல இது வந்து 100ஆக இருக்கும்போது இந்த சைடு வந்து நம்மளுக்கு 80. அதே மாதிரி இதுவும் வந்து என்னவாக தான் இருக்கும்? 80ஆக தான் இருக்கும். அப்போ இந்த 2ம் ஈக்குவல், குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இப்போ ஏன் வந்து நம்ம வந்து இங்கே 100 போட்டு இங்கே 80 போட்டோன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம அந்த கான்செப்டை அப்ளை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஸ் லைனில் இது 2ம் என்னவாக இருக்கும்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 ஆர் அட்ஜசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நேர்கோட்டில் தாங்கக்கூடிய கோணமாகவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு படிச்சிருக்கோம். அப்போ 100 + 80 என்ன ஆயிடுச்சு? 180. அதே மாதிரி இந்த சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே அதே மாதிரி தான் இந்த 2 and 1 ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ தேர் சம் சுட் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது 100 + 80. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரதுனால 180 ஆயிடுச்சு. அடுத்து இதே ஓங்கிற பாயிண்டில் இந்த மொத்த கோணங்களினுடைய கூடுதல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 180, இங்கே ஒரு 180, 360 டிகிரிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரே கொஸ்டினில் நம்ம எத்தனை ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஜாமெட்ரி பொறுத்தளவுக்கு அந்த பேசிக் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த சம் கொடுத்தாலும் போட முடியும். அடுத்தது இந்த குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குத்தெதிர் கோணங்கள் வந்து இது எப்படியெல்லாம் பாருங்கள், வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் நீங்கள் எடுத்து எழுதணும் எது அடுத்துள்ள கோணம், எது குத்தெதிர் கோணம்னு சொல்லி எடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் வந்து புக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம படித்தது நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ரீகால் பண்ண அப்படி இருக்கும். இதில் இரு ஜோடி குத்தெதிர் கோணங்களின் பெயர்களை எழுதுன்னு கேட்குறாங்க. இரு ஜோடி எதெல்லாம் இருக்கும்? அதாவது நேமோடு நம்ம எழுதணும், அதுதான் முக்கியம். இங்கே அந்த நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவும் this one and this one are the vertically opposite angles and this one and this one are vertically opposite angles. இந்த ஒன்றுங்கிறது எப்படி எழுதுவீங்க? அதோட நேம் மென்ஷன் பண்ணோன்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் PTS, அதுவும் மெஷர் ஆஃப் ஆங்கிள் RTQ. இது 2 குத்தெதிர் கோணங்கள். ஏன்னா 1 2 3ன்னு இல்லை. இப்போ எப்படி நேம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் பேர். செகண்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மெஷர் ஆஃப் ஆங்கிள் PTRும் அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது மெஷர் ஆஃப் ஆங்கிள் STQ. இது 2 குத்தெதிர் கோணங்கள்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த இப்போ படித்த தியரம், அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 150 டிகிரினா எக்ஸும் என்னவாக தான் இருக்கும், எக்ஸ் ஆல்சோ சுட் பி 150 டிகிரி. இப்போ இது 150னா இது எவ்வளவா இருக்கும், 30 டிகிரி. ஏன் 30 டிகிரின்னு வந்துச்சு, பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தீஸ் டூ ஆர் அட்ஜசன்ட். அப்போ லீனியர் பேராக இருக்கணும்னா கண்டிப்பாக இது 30ஆக இருக்கும்னு சொல்லும். இப்போ இது 150னா இது என்னவா இருக்கும், 30 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து எப்படி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. குத்தெதிர் கோணங்கள் சமம்னு சொல்லி அந்த ஃபோல்டிங் பேப்பர் ஃபோல்டிங்லேருந்து கொண்டு வரோம். அடுத்தது இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆக்சுவலாக பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் உட்காந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய சம்ஸ் முன்னாலேயே போட முடியும். அடுத்தடுத்த கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு என்ன, கோண ஜோடிகள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏபிஜியும் பிஜிபிசியும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே எப்படி வரும், ஏசிஎஃப்பும் எஃப்சிஇயும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் எஃப்சிஇ இசிடி இது ரெண்டு அட்ஜசன்ட். ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1 2 3 4 5 அப்படின்னு போட்டுட்டு அந்த பேர்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் ஜேஐஎல்லின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. ஜேஐஎல்ங்கிறது இந்த டோட்டல் ஆங்கிள். ஸோ த சம் ஆஃப் தீஸ் டூ, த ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் என்ன வரும், எவ்வளோ வரும்னா 65 டிகிரி. ஓகேங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 65. இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் ஜிஇஹெச்சின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. ஜிஇஹெச் இந்த டோட்டல் வந்து 120, அதில் இந்த 34 போக மீதி இருக்கிறதா நம்மளுக்கு என்னது ரிமைனிங் ஆங்கிள் ஜிஹெச்இ. ஓகேங்களா. 6 11 minus 3 7. ஓகேயா. ஸோ 76 டிகிரி. Sorry, 120 minus 34, 10 minus 4 6, 11 minus 3 8, 86 டிகிரி. ஓகேங்களா. அடுத்தது ஏபி ஆனது ஒரு நேர்கோடு, கீழுள்ளவற்றில் எக்ஸின் மதிப்பை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து மறுபடியும் அதே கான்செப்ட் தான். ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இங்கே 72 இருக்குது. அப்போ மிச்சம் என்ன வரும், ரிமைனிங் ஆங்கிள் இஸ் 108. ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள் 3x + 42ன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது 3xஐயும் அதாவது ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிறது கான்செப்ட்டு. ஸோ 3x + 42 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா 3x எப்போவுமே வந்து நம்ம அன்னோன் வேல்யூவை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாமே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 180 minus 42. ஸோ த ஆன்சர் இஸ் 138 இங்கே வருது. ஓகேங்களா. ஸோ 3x = 138னா x is equal to 138/3. ஸோ 4 3s are 12, 6 3s are 18. ஸோ x is equal to 46 டிகிரி த ஆன்சர். ஓகேவா. அப்போது x is equal to 46னா இன்னும் அதோட முடியல, நம்ம இப்படியே விட்டுட்டு வந்துடுவோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ட்டு. ஆனால் அவங்க கேட்குறது 3xோட வேல்யூ. ஸோ 3 × 46 கண்டுபிடிச்சோம்னா தான் ஆன்சர் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ 138 டிகிரி. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வருது, 3x is 138. இப்போ இந்த 138ஐயும் இப்போ இந்த 3xங்கிற இடத்துல நம்ம 138ன்னு போடுறோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வருதானே. 138 + 42 is 180 வந்துடுச்சு. அடுத்த கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸில் கொடுத்துட்டாங்க. நம்ம நினைப்போம் ரெண்டுமே எக்ஸாக இருக்கே, ஒரு வேல்யூ கூட இல்லை, நம்ம எப்படி வந்து இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம வந்து அந்த பேசிக் தியரம் அப்ளை பண்ணுறோம். 4x + 2x ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஏன் 180ன்னு போடுறோம், ஒரு நேர்கோட்டில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். ஸோ 4 + 2 லைக் டேர்ம்ஸுங்கிறதுனால 6xன்னு போட்டோம். 6x is equal to 180 டிகிரி. நம்மளுக்கு என்ன வேணும், x. இப்போ 180/6. ஸோ 30 டிகிரி. x is equal to 30 டிகிரி. இப்போ இதோட முடிஞ்சிச்சா பாருங்கள், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 4x எவ்வளவு 2x எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ 4x போது 4 3s are 12. ஸோ 120 டிகிரி, 2 3s are
6, ஸோ 60 டிகிரி. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 60, இது என்னென்ன ஆயிடுச்சு 120. 120 + 60 என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 180 ஆயிடுச்சு. அடுத்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். நேரிய கோண இணைகளில் ஒரு கோணம் செங்கோணமெனில் மற்றொரு கோணத்தை குறித்து என்ன கூற இயலும்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு லீனியர் பேர் இருக்குது. இந்த லீனியர் பேரில் ஒன்று வந்து இப்போ இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரணும். அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த லீனியர் பேர் வந்து எப்படி இருக்கா, ரைட் ஆங்கிளாக இருக்குது ஒரு சைடு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இனி ஒன்று என்னவாக தான் இருக்கணும், ரைட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எப்படி ஆகும், லீனியர் பேராக மாறும். ஸோ அந்த அதர் ஆங்கிள் ஆல்சோ சுட் பி ரைட் ஆங்கிள், அதாவது செங்கோணம் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சது கான்செப்ட். ஒரு புள்ளி, அடுத்த கொஸ்டின், ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்க. எப்படி நம்ம இந்த ரேஷியோ வச்சு போட்டோம், எப்படி, அதாவது 180 டிகிரிக்கு ரேஷியோ கொடுத்து போட்டாங்க, அதே மாதிரி இது வந்து 360 டிகிரிக்கு நம்ம போடணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஒன் 1:4:7 இருக்குது. அதாவது 1:4:7 போகும்போது ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துடுறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4ங்கிறதுனால 4x ப்ளஸ் அடுத்து என்ன பாருங்கள் 7x. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 180 டிகிரி. இதுதான் நம்மளுக்கு. ஏன்னா 3 கோணங்களினுடைய கூடுதல் ஒரு புள்ளி, சாரி 1x + x + ஒரு புள்ளின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே வந்து 360 டிகிரி போடணும் இல்லையா? ஓகே, ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள், இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு க்ளூ. அப்போ 3 கோணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது x + 4x + 7x = 360 டிகிரி. ஏன்னா ஒரு புள்ளியில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு 360ன்னு தெரியும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 1 ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது 1, 1 + 4 5, 5 + 7 12, 12x = 360 டிகிரி. நம்மளுக்கு தேவை எக்ஸ் வேணும். ஸோ 360/12, 1 12s are 12, 3 12s are 36. ஸோ எத்தனை வந்துடும், 30. இப்போ x = 30 டிகிரின்னு வந்துடுச்சு. x = 30 டிகிரி. இப்போது நம்ம ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். ஒரு பங்குங்கும் போது நம்மளுக்கு 30 டிகிரி கிடச்சிரும். 4 மடங்கும் போது 4 3s are 12, ஸோ 120 டிகிரி. அடுத்தது 7 மடங்கும் போது 7 3s are 21, ஸோ 210 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 360 கிடைக்கும். 120 + 30 150, 150 + 210 360 டிகிரி. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்து 7th கொஸ்டின், ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற 5 கோணங்களும் சம அளவுள்ளவை எனில், ஸோ இது ஒரு நம்மளுக்கு க்ளூ இங்கே, எனில் அந்த 5 கோணங்களின் அளவை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 6ல் 1 கொடுத்தாச்சு, மீதி 5 நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 5மே எப்படி இருக்குங்கிறாங்க, ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த சம அளவு அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து எத்தனை தடவை வருது, 5 தடவை. அப்போ 5xன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் x + xன்னு கூட எழுதலாம். சிம்பிளி வி கேன் ரைட் 5x. 5 டைம் அந்த ஆங்கிளை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 45 அப்படிங்கிறது 6th ஆங்கிள் ஆட் பண்ணுனா யூ ஷுட் கெட் 360 டிகிரி. இப்போ 6 கோணம் வந்துருச்சு நம்மளுக்கு. மொத்தம் 6ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ளூ நம்மளுக்கு. மொத்தம் 6ல் 5ன்னு ஒரே வேல்யூ, ஸோ 5xன்னு எடுத்துட்டோம். இனி ஒன்று 45 = 360 டிகிரி. இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ 45 அந்த சைடு கொண்டு போகிறோம். 360 - 45 என்ன கிடைக்கும், 15 டிகிரி வருமா, 315 டிகிரி வந்துருச்சு. இப்போ 5x வந்து 315னா x = 315/5 என்ன கிடைக்கும் ஆன்சர் நம்மளுக்கு, 6 3s are 30, 6 5s are 30, 3 5s are 15. அப்போ ஆங்கிள் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 63 டிகிரி கிடச்சிருக்கு ஆன்சர் நம்மளுக்கு. அப்போது இதில் வந்து எனில் அந்த 5 கோணங்களின் அளவை காண்கன்னு கேட்டதில் அந்த ஒவ்வொரு எக்ஸுங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்குது, 63 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 63 வந்து 5மே 63. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 360 கிடைக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் போட்டால் ரைட் சைடு ஆன்சர் நம்மளுக்கு வரணும். போட்டு பாருங்கள். 5 × 63,
5 into 63 வரும் 315 இப்போ தான் போட்டோம் 315 + 45 ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆயிடுச்சு 360 டிகிரி. அப்போ ஒவ்வொரு கோண அளவுமே என்னென்னு கிடச்சிருக்கு அந்த சம அளவுள்ள கோணங்கள் 63 டிகிரி, இனி ஒரு கோணம் 45 டிகிரி. ஆறையை ஆட் பண்ணும்போது 360 கிடச்சிச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்த பிக்சர் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏதேனும் இரு ஜோடி அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அடுத்தடுத்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் 2 pairs ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம 1 2 3ன்னு போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது எழுதுறதுக்கு. இந்த ஃபஸ்ட் ஒன் 1 2 3 4 5 டோட்டலி 5 ஆங்கிள்ஸ் வி ஆர் ஹேவிங். இரு ஜோடி அடுத்தடுத்த கோணங்கள் இப்போ இதெல்லாம் இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எதாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா 1 and 2 இருக்கலாம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 1 and 2 இருக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் 2 and 3 இருக்கலாம். 2 and 3 அடுத்து எப்படி இருக்கலாம் 3 and 4 இருக்கலாம். 4 and 5 இருக்கலாம். 5 and 1 இருக்கலாம். அவங்க கேட்டது 2 தான். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இரு ஜோடி குத்தெதிர் கோணங்கள் ஆகியவற்றை குறிப்பிடுக. வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் எது ரெண்டுன்னு கேட்குறாங்க. அது 2 பேர் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த படத்தை இனி ஒன்று குத்தெதிர்க்கு வர்றாப்படி இருக்கக்கூடிய லைன்ஸை நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். அப்போ அதிலிருந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இது இந்த லைன் போட்டிருக்கேன். பிஆர் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இந்த லைன் டியூ போட்டிருக்கேன். இது ரெண்டும் தான் வந்து நம்ம 2 வெர்டிக்கல் ஆப்போசிட் 2 குத்தெதிர் கோணங்கள் எடுத்திருக்கோம். குத்தெதிர் கோடுகள் ஓகேங்களா. வெர்டிக்கல் ஆப்போசிட் இன்டர்செக்டிங் ஆங்கிள்ஸ் 2 எடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு வேண்டாம். இந்த QSங்கிற கதிர் வந்து தனியாக வந்து நிற்கிது. ஸோ அதை எடுத்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதை விட்டுட்டு இதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ என்னென்ன கோணங்களெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது PQT. இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும். PQTங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு 1 இருக்குது. அதே மாதிரி QUR அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது 4 ஆங்கிள் 4 இருக்குது. அப்புறம் PQU ஓகேயா. இது வந்து என்ன இருக்குது நம்ம 5ன்னு போட்டிருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 5. இங்கே போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா TQRங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம் TQR. அதை நம்ம ஆக்சுவலாக மார்க் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. 2 and 3 சேர்ந்தால் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வரும் TQR. ஓகே, அப்போ 2 + 3ன்னு எழுதிக்கலாம். 2 + 3 ஓகே. அப்போ இப்போ என்ன எழுதிக்கலாம் இரு சோடி குத்தெதிர் கோணங்களை குறிப்பிடுங்கன்னா இப்போ சொல்லுங்கள். இது ரெண்டும் 5 and this one are vertically opposite and 1 and 4 are vertically opposite. இப்போ இதுக்கு நேமோட நம்ம எழுதலாம். that is angle PQU, TQR. measure of angle TQRங்கிறது 1 pair and the second pair is PQT and என்ன இருக்கு UQR. ஓகேங்களா UQR. so these two are என்னன்னு சொல்கிறோம் vertically opposite angles, pairs of vertically opposite angles. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் 9th one. ஒரு புள்ளியில் இப்போ வந்து 4 சொல்கிறாங்க. x டிகிரி 2x டிகிரி 3x டிகிரி 4x டிகிரி மற்றும் 5x டிகிரி ஆகிய கோணங்கள் அமைந்துள்ளன. மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. நார்மலாக எக்ஸுங்கிறது ஒரு பங்குன்னு எடுத்துட்டோம்னா இதில் எது வந்து பிக்கஸ்ட் ஒன்னாக இருக்கும் 5x தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். ஏன்னா அது 5 மடங்கு. அப்போ இந்த 5x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஹிண்ட் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புள்ளி அப்படிங்கும்போது 360 டிகிரிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் 9th கொஸ்டின். ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கு என்ன மெத்தட் பாருங்கள். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x ப்ளஸ் 5x இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 360 டிகிரி. 360 டிகிரி ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தோம்னா 1 2 3 இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கோஃபிஷியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15. இப்போ 15x = 360 டிகிரி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற அப்படி தெரியும். பட் அந்த கான்செப்ட் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 15x = 360 டிகிரி. இப்போ நம்மளுக்கு தேவையானது x வேணும். ஸோ
1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15x = 316 போட்டோம். இப்போ எக்ஸ் வேணும்னா 360 எதால் டிவைட் பண்ண போகிறோம், 15ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 5s are 30, நம்மளுக்கு ரிமைண்டர் 6 வரும். 60னா 4 5s are 60. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ண சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. என்ன மட்டும் கேட்குறாங்க, மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தேவை 5x. ஸோ 5x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5 × 24. 5 4s are 20, remainder is 2, 5 2s are 10, 10 + 2 12. ஸோ 120 டிகிரி. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 5xங்கிறது என்னென்னு கிடச்சிச்சு, அதாவது மிகப்பெரிய கோணம் 120 டிகிரி வந்தாச்சு. அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட கோணத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடுபட்ட கோணங்கிறது எக்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது வந்து 105னா எக்ஸும் என்னவாக தான் இருக்கும், 105 டிகிரி. என்ன ரீசன் நம்ம கொடுக்க போகிறோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது 105னா இந்த சைடு எவ்வளவு இருக்கும், 75. why it is 75? because the sum of angles at a point on a straight line is 180 டிகிரி. இது ரெண்டே ஆட் பண்ணால் 180 வரணும். ஸோ இது 75. இப்போ இது 105னா இது எவ்வளவா இருக்கும், 75. அப்போ பார்த்தீங்களா, இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ திருப்பி அதே கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தில் x டிகிரி மற்றும் y டிகிரி கோணங்களை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே XYயில் இருக்குது. எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு தியரம் தெரியும். இப்போ படித்ததில் அதே தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூ கேன் டேக் திஸ் ஒன். ஏன்னா எக்ஸையும் ஒய்யும் ரெண்டுமே அன்னோன் வேரியபிள் வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த பேஸ் லைன் எடுத்துகிட்டு இது ரெண்டே ஆட் பண்ணால் 180ன்னு சொல்லலாம், அல்லது x + 3x ஆட் பண்ணி 180ன்னு சொல்லலாம். இதை எடுக்க போகிறதில்ல நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால இப்போ மேலே இருக்கிற எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த லைன் மேலே இருக்கிற இந்த ரெண்டு லைன் x டிகிரி + 3x டிகிரி. இப்போ அது வந்து இந்த இடத்துக்கு சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஓங்கிற பாயிண்ட் மேலே இது ரெண்டுமே வந்து என்ன ஆங்கிள்ஸ், adjacent angles, and they should be linear pair. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். x டிகிரி ப்ளஸ் x + 3x. ஓகேங்களா? x + 3x ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும் நம்மளுக்கு, 180. இப்போ வந்து xங்கிறது 1x. ஸோ 1 + 3 is nothing but 4x. 4x = 180. அப்போ x is equal to என்ன ஆயிரும், 180/4. ஓகேங்களா? 4 4s are 60, 5 4s are 20. 45 டிகிரின்னு கிடச்சிச்சு நம்மளுக்கு. அப்போ எக்ஸ் 45ன்னு வந்துடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும், ஒய். இப்போ நம்ம அந்த லீனியர் பேரை ரைட் சைடு யூஸ் பண்ணலாம். அதாவது இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால், இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போட்டுடலாம், 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180. Therefore, y is equal to 180 minus 45. என்ன ஆயிரும், 135. ஓகேங்களா? அடுத்ததான் 12th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தி கீழ்வரும் கேள்விகளுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் எக்ஸோட அளவு என்னென்னு பார்க்கணும், அதே மாதிரி ஆங்கிளோட ஒயினுடைய மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அதே கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, இந்த 125 எக்ஸ் வந்து என்னது, குத்தெதிர் கோணங்கள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 125 டிகிரின்னு வந்தாச்சு. அடுத்து ஒய்யினுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஒய், இப்போ ஒய் வேணும்னா இதுதான் இதுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட், ஆனால் அங்கே வேல்யூ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபஸ்ட் தியரம் அப்ளை பண்ணலாம். அதாவது இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் லீனியர் பேராக இருக்கணும். the sum of all the angles on a straight line at a point is 180 degree. அப்போ இது இந்த ஒய்யும் இந்த 125யும் ஆட் பண்ணால் 180 டிகிரி நம்மளுக்கு வரணும். ஸோ அதை எழுதிக்கலாம். y + 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடுவோம், 180 மைனஸ் 125. ஸோ யூ கெட் 55 டிகிரி. ஓகேங்களா? 180லேருந்து 125 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். என்னென்ன ஆயிடுது, 55 டிகிரின்னு ஆயிரும். ஸோ 55 ஹியர் அண்ட் 125 ஹியர் எவ்வளோ ஆயிரும், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 180. அப்போ இந்த இடத்துல இது வந்து 55, இது 125, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 180 டிகிரியாக வந்துருச்சு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்த கோணங்களுக்கு பொதுவான உட்பகுதியில், இதில் எது, இது ஆக்சுவலாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அடுத்தது வர்றது. அடுத்தடுத்த கோணங்கள்ங்கிறது என்னென்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுடைய டெஃபினிஷனை கேட்குறாங்க இதில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் பொதுவான உட்பகுதி இல்லை,
பொதுவான கதிர் இல்லை, பொதுவான முனை இல்லைன்னு கேட்குறாங்க. இது வந்து இட்ஸ் ராங் ஆன்சர். அடுத்த சாய்ஸ் பாருங்கள். ஒரு பொதுவான முனை, ஒரு பொதுவான கதிர், பொதுவான உட்பகுதி உண்டு. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஒன். இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கதிர், ஒரு பொதுவான முனை, பொதுவான உட்பகுதி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதே தான் வந்து மாற்றி மாற்றி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஒன் தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் கோணங்கள் 1 மற்றும் 2 ஆகியவை என்னன்னு கேட்குறாங்க. 1 and 2 ஆங்கிள்ஸ் 1 and 2 ஆர் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஒரு டிங்கிறது ஒரு பொதுவான கதிராக இருக்குது. இது மேலே தான் வந்து இந்த 1 and 2 இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் கண்டிப்பாக அது ரெண்டும் என்னவாக தான் இருக்கும், அடுத்தடுத்த கோணங்கள், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் தி ஹாவ் காமன் ஆர்ம், அதாவது காமன் சைடு இருக்குது, அதே மாதிரி காமன் வேர்டெக்ஸ் இருக்குது. இது வந்து வேர்டெக்ஸ், காமன் வேர்டெக்ஸ் பாயிண்ட் நேம் கொடுக்கல, பட் தட் இஸ் த காமன் வேர்டெக்ஸ். ஸோ அடுத்தடுத்த கோணங்கள், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். குத்தெதிர் கோணங்கள் என்பவை, அதாவது வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அளவில் சமமற்றவை, மிகை நிரப்பு கோணங்கள், நிரப்பு கோணங்கள் அளவில் சமமானவை. நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். அந்த கான்செப்ட் படி அளவில் சமமானவை அப்படிங்கிறது நம்ம ரைட் சாய்ஸாக சூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல். ஸோ ஒரு பாயிண்டில் என்னவாக இருக்கும், அதாவது த சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் 360 டிகிரி. ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சமமானவையாக வருது. ஓகே, அடுத்தது ஆங்கிள் பிஓசியின் மதிப்பு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஓசி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 3 கோணங்களையும் கூட்டினா நம்மளுக்கு 180 வரணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 65 + 35 என்னென்ன ஆயிடுச்சு, 100 ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 100னா அப்போ இந்த ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 80 டிகிரி. ஏன்னா the sum of all the angles should be 180 டிகிரி அந்த பாயிண்டில், ஓங்கிற பாயிண்டில். ஸோ எவ்வளோ ஆன்சர் நம்மளுக்கு 80 டிகிரிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஜாமெண்ட்ரியில் இந்த பேசிக் கான்செப்ட்ஸும் அதே மாதிரி இந்த அடுத்து என்னென்ன இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்துள்ள கோணங்கள், அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுங்கிற ஒரு புது கான்செப்ட் பார்த்துருக்குறோம். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா லீனியர் பேர், அதாவது நேரிய கோண இணைகள்ங்கிறது பார்த்துருக்கோம். அந்த லீனியர் பேரில் வந்து சம் ஆஃப் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் would be 180 டிகிரி அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது வந்து குறுக்கு வெட்டிகள் கிடையாது, அதாவது குத்தெதிர் கோடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம படித்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 பேசிக் கான்செப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அந்த 5.1 எக்ஸசைஸும் நம்ம முடிச்சிருக்கோம். இனி அடுத்த கிளாஸில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது குறுக்கு வெட்டிகள். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இதோட நேம் என்னென்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்வர்சல்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன கோணங்கள் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது முடிய நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோட கிளாஸை கவனித்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இணையதள நேரடி ஆசிரியர் தகுதி தேர்வுத்தாள் 2ற்கான இன்றைய 7ஆம் வகுப்பு வடிவியல் பகுதி கணித பாடத்தினை கோவை மாவட்டம் சாமக்குளம் ஒன்றியம் நேரு நகர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியரான திருமதி பகவதி அரசி அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் கூடுதல் விளக்கங்களுடன் நமக்கு எடுத்துக் கூறினார். அவர்களுக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ் டியூபர் நேயர்கள் சார்பிலும் நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.